ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவீஸ் vlogs. இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டுட்டு சின்னதாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பண்ணினதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது கூடவே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பாத்திரம் வச்சு நல்லா மூடி வச்சுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு. மசாலா சேர்த்தக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து குட்டி குட்டியாக கட்டியாக ஆகிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இன்னொரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் கிரேவி கூட சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதுக்காக சைடில் எல்லா வேலையுமே ரெடி ஆகிட்டு இருந்தது. ரெடி ஆனதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. பீஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வெந்திருந்தது. இந்த மாதிரி டேஸ்ட் நான் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. இது கூடவே வந்து இட்லியும் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நவீஸ் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.